எப்பா எப்பா நான் அண்ணன் வந்துச்சான்ப்பா, அங்க ஓடி வா. டிராவலிங் எல்லாம் எப்படிப்பா இருந்து கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஆமாப்பா, நல்லபடியா முடிஞ்சது. அம்மா எங்கப்பா? அம்மாவை காணல. அவ கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காப்பா. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஏ ராசாத்தி, அங்க என்ன தட்டி கடந்து குடஞ்சிட்டு கிடக்க? இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? சீக்கிரமா கொண்டு வாட்டி, வயிறு பசிக்கி. நான் சாப்பாடு ரெடி ஆயிட்டு இப்ப நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். என்னத்துக்கு இப்படி கடந்து துள்ளகம் துள்ளுறியா? அப்போ ஏட்டி, எனக்கு வாயடி மோளை காணல. அவ எங்கட்டி? அவ ஸ்கூலுக்கு போண்டாமா, ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்க என்ன ஞாபகத்துல தான் இருக்கிறீங்களா? ஏமா என்ன காணலன்னு சொல்லி தானே சத்தம் போட்டுட்டு இருக்க. நான் என்ன ரெடி ஆகி வந்துட்டேம்மா. இங்க யாரும் ஒரு புது ஆள் இருந்த மாதிரி இருக்கு. அண்ணே, நீ எப்ப அண்ணே வந்த? இன்னைக்கு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. சீக்கிரமா சாப்பிடு, ஸ்கூலுக்கு கிளம்ப நேரம் ஆகுதுல்ல. வா, விதவிதமா அற்புதமா சூப்பரா சமைச்சு வச்சிருக்கியம்மா. இட்லி, சாம்பார், சட்னி, வடை. எங்களுக்கு மட்டும் இட்லினா வெறும் சட்னியை மட்டும் தருவா, அப்படி இல்லைன்னா இட்லி பொடியை வச்சு தருவா. அண்ணே வந்தோடனே ஸ்பெஷல் ஆட்டெல்லாம் சமைக்கிறியம்மா. சரி டீ, அண்ணே இனி கிளம்புற வரைக்கும் உங்களுக்கு விதவிதமா சமைச்சு தரேன், சரியா? சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. ஏ சோடப்பட்டி தங்கச்சி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, தேன்மொழி, கனிமொழி, பூ மாறி, எல்லாரும் கேட்டதாட்டு சொல்லுண்ணா. ஏட்டி அக்கா, என்கிட்ட சண்டைக்கு வராத. நான் இன்னையில இருந்து நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நினைக்கேன். நீ என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வராத. நீ என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி இழுத்தேன்னா நானும் உன் ஃப்ரெண்ட் இருக்கல பூமாரி, அவளை பற்றி நான் இழுப்பேன். ஓகேவா? அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டு வரேன், பாய். சரி மக்களே, போயிட்டு வா, நல்லா படிச்சுட்டு வா. ஏட்டி தேன்மொழி, என்ன ராணி வந்துச்சாட்டி? ஒன்னதான் நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். வா மக்கா. ஏட்டி மக்கா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களாட்டி? ஏட்டி இந்த 3 நாள் லீவ்ல எனக்கு செம்ம போரிங்கா இருந்துட்டி, உங்கள்கிட்ட பேசாம உங்களை பார்க்காம. இது சரி மக்கா, வா இதுல வந்து உட்காரு. டேய் ராம், இந்த 3 நாள் லீவ்ல நீ வீட்ல என்னல பண்ணிட்டு இருந்த? உங்க வீட்டு பக்கத்தோட தான் நான் போனேன். உன்னை காணவே இல்ல. ஏதோ தோப்புக்குள்ள போய் மாங்காய் நெல்லிக்க போய் களவாண்டிட்டு இருந்தீங்க என்ன? இல்லை சும்மா இராம்ல, நானே வீட்ல நேரம் போலன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் இருந்து விளையாடிட்டு இருந்திருக்கேன். இவன் ஒருத்தர் மாங்காய் களவாண்டியா தேங்காய் களவாண்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பூமாரி என்ன தமிழ் சார் வராரு. வணக்கம் மாணவ செல்வங்களே, எல்லாரும் உட்காருங்க. பூமாரி, 3 நாள் லீவு எப்படி போச்சு உனக்கு? சார் 3 நாள் லீவா? நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் சார். ராணி, புது பேக் எல்லாம் கொண்டு வந்தது மாதிரி இருக்கு. நீ எங்க போயிருந்த? சார் அதுவா, எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான் சார். எனக்கு புது பேக், மேக்கப் செட் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் சார். சாருக்கு சாக்லேட், பென்னு, பென்சில் எதுவுமே கொண்டு வந்து தரலையே. சார் அது எங்க அம்மாட்ட தான் கேட்கணும் சார். எங்க அம்மாட்ட கேட்டு நாளைக்கு கொண்டு வரேன் சார். டே ராமு, நேற்று ரோடு ஃபுல்லா கடந்து சுத்திட்டு கிடந்தது மாதிரி இருந்து. சார் அது நான் இல்ல சார், வேற யாரையோ பாத்துக்கிட்டு அது நான் நீங்க நினைச்சிருக்கீங்க சார். இனி யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனி பாடத்துக்குள்ள போலாமா? எவ்ரிபடி லிசன், லிசன், லிசன். ஐ எம் கோயிங் டு டேக் யுவர் லெசன், லெசன், லெசன். சார் டபுள் கிளாஸ்ல இங்கிலீஷ் எல்லாம் பாடுறீங்களா சார்? ஏமா, தமிழ் வகுப்புல இங்கிலீஷ் பேசக்கூடாது பாடக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களாமா? நான் தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷும் சேர்த்து தாமா படிச்சுட்டு வந்திருக்கேன். சரிங்க சார். சரி, இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ள போலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, கவனமா எல்லாரும் கவனிங்க. பக்கம் 24, பாடத்தின் பகுதி ஓடை. இது ஒரு செய்யுள் பகுதி. இந்த ஓடை பாடலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் வாணிதாசன். இந்த செய்யுளை நம்ம வந்து பாட்டாட்டு பாடலாமா? ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். பாட எந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, பாட எந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். சார் நல்லா ஆடுறீங்களே சார். சரி சரி, நன்றி நன்றி நன்றி. சார் இன்டர்வல் பீரியட் முடிஞ்ச அடுத்து மேத்ஸ் சார். சார் அந்த பீரியட்லயும் நீங்க வாங்க சார். மேத்ஸ் டீச்சர்ட்ட கடன் வாங்கி எப்படியாவது அந்த கிளாஸை நீங்க எடுங்க சார், ப்ளீஸ் சார். அப்படி எடுக்க முடியாதுமா, இனி எனக்கு 10ஆம் வகுப்புக்கு போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு நம்ம மீதி பாடலை படிக்கலாம். நீங்க எல்லாரும் வீட்டுல போய் இந்த பாடலை படிச்சுட்டு வாங்க, சரியா? நன்றி ஆசிரியரே. ராணி, இன்னைக்கு தமிழ் கிளாஸ் நல்ல சூப்பரா ஜாலியா போச்சுலடி. ஆமா பூமாரி, இன்னைக்கு ஜாலியா இருந்து பாத்துக்க. பூமாரி, பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, நம்ம அது பக்கத்துல எல்லாரும் போய் இருந்து விளையாடுமா கொஞ்ச நேரம். பெல் அடிச்சா கிளாஸுக்கு வரலாம். ராணி, உங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. நீ சாக்லேட் ஒண்ணு எங்களுக்கு கொண்டு வந்து தரல? கொண்டு வந்திருக்கேன்ப்பா, கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. நம்ம மத்தியானம் சாப்பிடலாம், சரியா? ராணி, கனிமொழி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? அப்பதான் ஜாலியா இருக்கும், வைப்பா இருக்கும். சினிமா பாட்டாட்டி நம்ம பாட போறோம். இது சினிமா பாட்டெல்லாம் வேண்டாண்டி, சார்க காதுல விழுந்து அடிப்பாருட்டி. நம்ம ஏதாவது ரைம்ஸ் மாதிரி பாடுவோமா? அது இப்ப நல்லா ட்ரெண்டிங்கா போகும்டி. சரிடி மக்கா. கட்டெருவுக்கு காது குத்தன காட்டிலே
சார் வந்து பென்சிலோ ரப்பரோ ஒரு சாக்லேட்டோ ஒண்ணுமே தரலன்னு சொன்னாருமா. இம்மா நாளைக்கு அண்ணன் கொண்டு வந்த சாதனத்துல ஏதாவது இருந்ததுன்னா தந்து விடியாம்மா தமிழ் சாருக்கு. சரிட்டி, அதுல இருக்குல்ல, தமிழ் சாருக்கு தேவையானதை கொண்டு போய் கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கலாட்டா உங்க ஸ்கூல்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயோ நடந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டிங் 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 டிங்.